ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு பிடிச்ச அவலை யூஸ் பண்ணி அவல் பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவில் சுலபமாக விரிசல் இல்லாமல் நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூரணம் செய்கிறதுக்கு அவலை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் இலவல் எடுத்திருக்கேன். இலவில் எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம கெட்டி அவல் எடுத்தோன்னா அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். இலவில் 2 தடவை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அந்த ஸ்ட்ரெயினர்லேயே அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அதுலேயே அந்த அவல் நல்லா ஊறிடும். நீங்கள் கெட்டி அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ மாவுக்கு தேவையான தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கும் போது நமக்கு கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே மாவில் சேர்த்து கலந்துடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் நல்லா கொதித்த தண்ணியை மாவில் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்பூனால் கிளற மாவு தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி எல்லாம் ஒன்றா கலந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் மாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 5-6 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எள்ளும் முந்திரியும் செவக்க வறுபட்டதும் அதில் 1/4 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சு அவலை சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். அவல் சூடாக ஆரம்பிச்சதும் அதில் துருவின 1/4 கப் வெல்லத்தை சேர்த்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு அவளையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை சேர்த்து வதக்க அது நல்லா இலகி அவளோட சேர்ந்து நல்லா ஒன்றா கலந்து வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம வதக்கும் போதே அவல் முழுசாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்பேச்சுலா வச்சு 1-2 மசிச்சு விட்டுக்கணும். இப்போ எல்லாம் ஓரளவு நல்லா ஒன்றா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பூரணம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒட்டுக்காக திரண்டு வருது. இது மாதிரி வர ஆரம்பிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம கையில் அழுத்தி பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம திரும்பவும் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைறதால கொழுக்கட்டை வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் மேலே நல்ல ஷைனிங்காக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கொழுக்கட்டை மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப். நம்ம கொழுக்கட்டை மாவில் விரலால் அழுத்தினோன்னா அது முறுக்கு மாவு மாதிரி பிரியாக போகாமல் சப்பாத்தி மாவு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ நமக்கு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் வரும். இப்போ கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இதை கொழுக்கட்டை அச்சில் சேர்த்து நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். முதல்ல எல்லா அச்சுலேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். முதல்ல மோதக அச்சில் தேவையான மாவு எடுத்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் விரலால் அழுத்தி மாவை ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சென்டரில் நமக்கு நல்ல டீப்பான குழி கிடச்சிருக்கு. இதில் நம்ம பூரணத்தை ஃபில் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பூரணத்தை எடுத்து 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் மேலே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், குயிக்காக அழகான மோதகம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் அடுத்தது சமோசாச்சில் 2 பக்கமும் மாவை ஃபில் பண்ணிக்கணும். மாவை அச்சோட விளிம்பு வரைக்கும் ஃபில் பண்ணாதான் நமக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வரும். மாவை ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ 2 பக்கமும் நான் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி அழுத்தினோன்னா சூப்பரான சமோசா ஷேப் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓரத்தில் இருக்கிற மாவையும் நம்ம எடுத்துட்டோன்னா அழகான ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள்.
இப்போ அடுத்து எடுத்துருக்கிறது இந்த பூ வச்சும் அதே மாதிரி தான் 2 சைடு நம்ம மாவு வச்சுட்டு விரலால் ஒரே மாதிரி ஈவனாக அழுத்தி கொடுக்கணும். கார்னர் வரைக்கும் மாவை ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு நடுவில் தேவையான அளவு பூரணத்தை வச்சு அழுத்தி எடுத்தோன்னா சூப்பரான ஃப்ளவர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அச்சோட ஏதாவது ஒரு கார்னரில் கொழுக்கட்டையை நம்ம லேசாக எடுத்து விட்டோன்னா அது ஈஸியாக அச்சுலேருந்து வெளியே வந்துடும். இப்போ கொழுக்கட்டை அச்சு இல்லாமல் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வாழை இலைன்னு செய்யலாம். ஆனால் இது போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இதில் சின்ன பால் சைஸ் மாவு எடுத்து வச்சு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பால் 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு வர வரைக்கும் நம்ம அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ண மாவு மேலே ஒரு பக்கத்தில் பூரணத்தை வச்சுட்டு அந்த ஷீட்டோட ஹெல்ப்பால் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு அழகான சமோசா ஷேப் கிடச்சிடும். இப்போ இதை 2 ஓரங்களையும் விரலால் க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், குயிக்காக அச்சு இல்லாமையே கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டீமரில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம நெய் தடவுறதுனால கொழுக்கட்டை வெந்ததும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட வாழை இலை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். 10 நிமிஷத்துக்கு அதிகமாகவும் வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம 8லேருந்து 10 நிமிஷம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும். நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம்னா கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப ஹார்டாக போயிடும். இது வெந்ததும் நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. மேலே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த ஷைனிங் வரணும். அதே போல் நம்ம கையால் தொட்டோன்னா மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை இமீடியட்டாக நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுலபமாக கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக அவல் பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.